லட்சம் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவு. சிவகங்கை அருகே போலீஸ் விசாரணையின் போது காவலாளி அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அவரது குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மதுரை ஜூலை 23 சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவிலில் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார் அஜித்குமார் வயது 29 அடித்துக் கொலை பேராசிரியை நிகிதா என்பவர் தனது நகை மாயமானதாக அளித்த புகாரின் பேரில் மானாமதுரை தனிப்படை போலீசார் அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து சென்று அடித்து கொலை செய்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக போலீஸ்காரர்கள் கண்ணன், பிரபு, ஆனந்த ராஜா, சங்கரமணிகண்டன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கை சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். 22 இரண்டாவது நாளாக அஜித்குமாரின் சகோதரர் இரண்டாம் மகனாக